அண்ட் வெல்கம் டு புல்லியன் எட்ஜ் ட்ரேடிங். இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கோல்டு XAU USDயோட 10/7/2025க்கான பாசிபிள் மூவ்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 33.26 இருக்குது. இப்போதைக்கு அது வந்து கரண்ட் கீ ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ஒபே பண்ணி நமக்கு வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு டவுன் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா யூ கேன் கோ ஃபார் செல். டார்கெட் வந்து 3300 அண்ட் 3285. ஒருவேளை வந்து இந்த 3328 டு 3335 இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, 3335 பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் யூ கேன் கோ ஃபார் பை. டார்கெட் வந்து 3355 3370 வரைக்கும் போகலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போதும் நார்மலாக உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஒரு $10 to $15 வந்து தள்ளியே வைங்க கோல்டு. ஏன்னா நிறைய வொலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்போதும் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்காம ஒரு ட்ரேட் எடுக்காதீங்க. அதுமாரி உங்களுடைய கேபிட்டல் என்ன கேபிட்டல் இருக்கோ அதுக்கு தகுந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதும் ப்ராஃபிட்டை மட்டும் மைண்டில் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுடைய ப்ராசஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக ஒரு ஸ்டாப் லாஸு டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.